வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் ஒரு 20 கொஷினு, பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 1 to 20 ஒரு 20 கொஷின், பார்ட் 2ல் 21 to 40 கொஷின். ஸோ மொத்தம் 2 பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 3ல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 41 to 60 மொத்தம் 60 சம் இதோட இந்த வீடியோட 3 வீடியோட கவர் ஆயிரும். இந்த வீடியோலாம் நம்ம இதில் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசியில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மட்டும்தான் அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். அது எப்படின்னா 2019 2024 வர எக்ஸாமும் கவர் ஆகும். எப்படின்னா நம்ம பார்ட் 1 2 அப்படின்னு போட்டிருக்கும் போது இதுக்கப்புறம் அது அப்படியே அடுத்த பார்ட்டில் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அப் டு டேட் எப்போ எக்ஸாம் வருதோ அந்த இது அப்படியே எண்ட் ஆகாது. பார்ட் 1 அப்படியே அடுத்தடுத்த எக்ஸாம் வரும்போது அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2024 25 இப்படி கூட போய்க்கலாம் நல்ல. ஸோ இதில் நம்ம பார்ட் 3 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 40வது சம், 40th கொஷின் 40வது சம் பார்த்துருந்தோம். பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க, பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஒரு நோட்டு இல்லை A4 ஷீட் எடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஷின் நம்ம எழுதி, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷு, தமிழ் மீடியம்னா தமிழ், இல்லை 2 இதுலேயும் கொஷின் கூட நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இது கொஷின் பார்த்துருவோம். இப்போ இது டிஎன்பிசியில் நடந்த எல்லா எக்ஸாம், இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது அதில் காமன். அது ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிற சிலபஸ் வந்து குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ஜெயிலரு, குரூப் 3 குரூப் 3 எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் அது காமன் தான். ஸோ அப்போ அதில் இருக்கிற மேக்ஸும் எல்லாத்துக்கும் காமன் தான். இப்போ மேக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2019 2024 இப்போ குரூப் 4 எக்ஸாம் அடுத்தது வருது அப்படின்னா 2024 அப் டு டேட், அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்ஸில் இருக்கிற மேக்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணாவே கண்டிப்பாக 25க்கு 24 இல்லாட்டி 25 தெளிவாகவே படித்தோம் அப்படின்னா இதோட ஸ்கூல் புக்கு சிலபஸ் ஓரியன்டாக ஸ்கூல் புக்கு இதில் இருக்கிறது தான் ஸ்கூல் புக்கில் இருக்க போகுது. அதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஸ்கூல் புக் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ இது என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதை பார்த்துட்டு எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை மட்டுமே பார்த்தா கூட போதும். ஏன்னா இதில் நிறைய சம் ரிப்பீட்டட் ஆகும், அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ 41வது சம்மு, குமார் borrowed 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid 79,040 to settle his debt அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக இது ரிப்பீட் ஆகிற கொஷின் தான். நீங்கள் எழுதும்போது இதுமாதிரி ரிப்பீட்டட் ஆகிற கொஷின்னா இப்போ இந்த 29வது கொஷினில் இது ரிப்பீட் ஆகுது. 29வது கொஷின் தான் இங்கே 41வது கொஷினையும் கொடுத்துருக்காங்க. அந்த 29வது இருக்கிற ஒரிஜினல் கொஷின் நம்பர், டிஎன்பிசி கொஷின் நம்பர் வந்து 91, அதான் இங்கே கீழே எழுதிருப்பேன். பட் இங்கே இருக்கிறது வந்து 150. இது ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நம்பர். நான் பக்கத்தில் போட்டிருக்கேன் 41 அப்படிங்கிறது நான் அசைன் பண்ணிக்கிற ஒரு டம்மி நம்பர் மாரி, ஜஸ்ட் ஒரு ஆர்டர் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதை பார்த்துங்க. இப்போ 29வது கொஷின், இப்போ அது பார்ட் 2 வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த 29வது கொஷினில் அது செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க போதும். நான் ஏன் இங்கே ரிப்பீட்டாக போட்டிருக்கேன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸோ அப்போ ரிப்பீட் ஆகிற கொஷினை தெளிவாக படிக்கணும். அதை திரும்ப எகைன் ரிப்பீட் ஆகலாம். ஸோ இதே சம் தான் அங்கே கேட்டிருக்காங்க. அங்கே குமார்னு சொல்லியிருப்பாங்க, இங்கே சதீஷ்குமார்னு கொடுப்பாங்க. மற்ற எல்லாமே சேம் தான். 4 வருஷம் அமௌண்ட்டு. ஆன்சர் வந்து 13%. இது வந்து 91வது சம்மு. ஸோ 41ல் வந்து பார்த்திங்கன்னா 150s, இதுலேயும் 13%. அங்கே சதீஷ்குமார் இருந்துச்சு, இங்கே குமார்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்ற கிவன் டேட்டா எல்லாமே சேம் தான். 4 வருஷம், டோட்டல் அமௌண்ட்டு, பிரின்சிபல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க 13%. ஸோ சேம் கொஷின் தான். 29வது கொஷினோட ஆன்சர் தான் இந்த 41க்கும். 42வது கொஷின் பார்த்துடலாம். பார்ட் 3 பார்த்துட்ருக்கோம். ஸோ 42வது கொஷின் நான் சைடில் இதை மாடல் 6 அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பேன். அந்த மாடல் தனியாக நம்ம அதை கவர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதில் எப்படி மாடல், எத்தனை மாடல் இருக்குது அதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கூட அதில் நம்ம பார்த்துக்கலாம். அதை ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். So at what rate of simple interest the principal rupees 48,000 will amount 55,560 in 2 years in 3 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா
ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மந்த் இதெல்லாம். இப்போ இந்த மந்த்து இந்த இயர் அந்த எண்ணுங்கிற வேல்யூ வந்து 2 இயர்ஸ் 3 months அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்தமாரி வரத்துக்கு என்ன பண்ணணும்? அதனால் இது ஒரு வேறு மாடல் அப்படின்ற மாரி இதை நான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இதில் பாருங்கள், தமிழில் பார்த்துலாம். அசல் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. எண் அப்படிங்கிறது 2 வருஷம் 3 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின் தனிவட்டி மூலம் மொத்த தொகை ஏ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனில் வட்டி வீதம் ஆர் அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கிவன் டேட்டெல்லாம் எடுத்தது தான். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 28th சம்மு பார்ட் 2ல் இருக்கும். பார்ட் 2 தெளிவாக பார்த்தீங்கன்னா இதில் அந்த பார்ட் 2 நீங்கள் ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சிங்கன்னா அதே அந்த 28th சம்மில் அதுக்கு தான் நான் இங்கே சைடில் ரிப்பீட்னு போட்டிருப்பேன். ரிப்பீட்னா ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தமாரி சம்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அதே திரும்ப அடுத்த எக்ஸாம்லேயும் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் 7%. இங்கே நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். திரும்ப அங்கே சால்வ் பண்ண வேண்டாம். ஸோ அதையும் பார்த்துங்க. 41 42 ரிப்பீட் ஆகுது. அது வேறு கொஷின், இது வேறு கொஷின். இது 195 கொஷின், அது வந்து 175. டிஎன்பிசியில் கேட்டால் 175 கொஷின் நம்பர். அடுத்து பாருங்கள், 43வது சம்மு. வேல்யூ ஆஃப் எ மெஷின் depreciate 10% per annum if the present value is 16,000. after how many years it will worth half the present value அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 16,000 தற்போதைய மதிப்பில் ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைந்தால் எத்தனை ஆண்டுகளில் அது தற்போதைய மதிப்பில் பாதி மதிப்பாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 43வது சம்மு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபலுங்கிறது 16,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இயந்திரத்தோட மதிப்பு அப்படின்றாங்க. அதான் நம்ம பிரின்சிபலாக எடுத்துக்க போகிறோம். அதில் என்னென்னது 6ங்கிறது 10% கம்மியாகுது, இன்க்ரீஸ் ஆகலை. நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் இன்க்ரீஸ் ஆகும், இதில் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில் அது தற்போது மதிப்பில் பாதி ஆகும். கொடுத்துருக்கிற அந்த 16,000ல் பாதி எப்போ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷம் 10% கம்மியாச்சுன்னா, அசலில் 10% கம்மியாச்சுன்னா எத்தனை வருஷத்தில் இந்த 16,000லேருந்து 8,000 மாறும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அது ஏஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த எஸ்ஐ இதுதான் பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதில் பி இருக்குது, இதில் பி இருக்குது. ரெண்டு காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா பி இன்ட்டு 1 ப்ளஸ் என்ஆர் டிவைடட் பை 100 அப்படின்றோம். அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் போய்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஏங்கிறது 8,000, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி அப்படிங்கிறது என்னது 16,000. என் அப்படிங்கிறது தெரியல, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆறுங்கிறது 10% கம்மியாகுது, அதனால் மைனஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ வந்து 5ன்னு கிடச்சிடும். ஸோ அதிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஷார்ட்டாக எப்படி நம்ம நார்மலாகவே எப்படி போடலாம் அப்படின்னா, இது ஒரு புரிதல் அடிப்படை தான். எப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க? பி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது 10% கம்மியாகுது. நம்ம இப்போ 10% போடுவோம். அப்போ 10% போட்டோம் அப்படின்னா எண்ணுக்கு ஒரு வருஷம் போடுவோம். போட்டோம் அப்படின்னா பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பியோட வேல்யூ எண்ணுக்கு 1, ஆறுங்கிறது 10% டிவைடட் பை 100. ஸோ இந்த 0 இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,600ன்னு கிடைக்கும். 1,600 என்ன? ஒரு வருஷத்துக்கு 1,600 ரூபா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம மைண்டில் அது நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு புரியும். அது ஏன்னா அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணல. சப்போஸ் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த 16,000தோட அந்த 1,600 கூட்டுக்கணும், அவ்வளோதான். 17,600 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அது கம்மியாகுது, 10% கம்மியாகுது. எத்தனை ஆண்டுகளில் 8,000க்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் கொஷின். ஸோ அப்போ புரிதல் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த ஒரு ஸ்டெப்லேயே போட்டு போயிடலாம். அப்போ ஒரு வருஷம் என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1,600 ரூபா கம்மியாகுது. அப்போ 16,000ல் 1,600 இப்படி ஒரு வருஷத்தில் கம்மியாகுது. அப்போ எத்தனை வருஷத்தில்? இப்போ 16ல் 8 வரணும் அப்படின்னா 16,000லேருந்து 8,000க்கு வரணும் அப்படின்னா 8,000 ரூபா அதில் மைனஸ் பண்ணணும். அப்போ எத்தனை வருஷத்தில் 8,000 மைனஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? 16,000 அதோட நம்ம 5 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 5 16 5,600 8,000 வந்துடும். ஒன்றும் இல்லை, 1,600க்கு இது 1000 தனியாக எடுத்துங்க, 600 தனியாக எடுத்துங்க. 5,000 5,000, அதுக்கப்புறம் 5 30 3,000 கூட்டினீங்கன்னா 8,000 வந்துடுச்சு. ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, 1,600 ப்ளஸ் 1,600 ப்ளஸ் ஒவ்வொரு வருஷமாக குறையுது. 4 வருஷத்துக்கு போட்டு பார்க்குறீங்க, 6,800 6,600 அந்தமாரி வரும்.
5 வருஷமாக போடும்போது 8000 வந்துருச்சு. அப்போ என்னோடய வேல்யூ 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி இதில் 1க்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8000 வரும். அப்போ 5 வருஷத்தில் 16,000லேருந்து 8,000க்கு கம்மியாயிடுது. அப்போ என்னோடய வேல்யூ 500 அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை இந்த ஃபார்முலா டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 10% ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1600 கிடைக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 10% வருஷம் வருஷம் குறையுது. அப்போ ஒரு வருஷத்தில் 1600 குறைஞ்சதுன்னா 5 வருஷத்தில் 8000 குறையுது. அப்போ 8000 16,000 மைனஸ் ஆச்சுன்னா 8000 வந்துடும். ஏவோட வேல்யூ 5 வருஷத்துக்குள்ள 8000 வருது. அப்போ ஆன்சரு 5000. ஆப்ஷன் டி. அடுத்து 44வது சம்மு. எ ஃபார்மர் பாரோடு ₹20,000 ஃப்ரம் எ மணி லெண்டர். இதுவும் ரிப்பீட் ஆகிற சம்மு தானா? ஓகே. மணி லெண்டர் at 4.5% per annum inside the in a simple interest, the amount paid by him to clear the loan after a period of 5 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% 4.5% தனி வட்டி விகிதத்தில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை என்னன்னு கேட்குறாங்க. இது நார்மலாக மெத்தட் 1, அதாவது பிஎன்ஆர் இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணியிருந்தான். பி அப்படிங்கிறது 20,000, ஆறுங்கிறது 4.5%. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5 ஆண்டுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு வட்டி கொடுக்கணும், அந்த பிரின்சிபலையும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ பி ப்ளஸ் எஸ்ஐ அதுதான் மொத்த தொகை. அது மொத்த தொகை ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ பி இருக்குது, ஆரோட இது கொடுத்துறாங்க, 5 வருஷம் அப்படின்ட்டு என்னோடய வேல்யூ கொடுத்துறாங்க, ஏ அப்படிங்கிறது கண்டுபிடி அப்படின்றாங்க. இப்போ என்னென்னா இந்த 4.5%ன்னு கொடுத்துருக்காங்க, பாயிண்டில் இருக்குது. பாயிண்டில் இருக்கிறது அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், 4.5ஓட இன்ட்டு 10/10 அப்படின்னு போட்டுக்கலாம். 4.5ஓட ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சுன்னா 100ன்னு போட்டுக்கலாம். மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. இப்போ 4.5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 தான் இருக்குது. அந்த 5 வந்து 45 மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 10 போட்டால் போதும். இந்த ஒரு டிஜிட் அப்படியே இந்த தள்ளி போயிடும். அப்போ இதோட 4.5ஓட இன்ட்டு 10 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45/10 அப்படின்னு வந்துடும். ஆறுக்கு அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எஸ்ஐ கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஐ கண்டுபிடிச்சோம்னா எஸ்ஐயும் இந்த பியும் ஆட் பண்ணி டோட்டல் தொகை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்கிறது என்னது, பி சப்ஸ்டியூட் பண்ணுறோம், என்னங்கிறத 5000 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் 45/10, 45 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு 100 ஃபார்முலா இருக்கிற அந்த 100 இங்கே கொண்டு வந்துடுறோம். அப்போ இதெல்லாம் அடித்து போட்டோம்னா 2 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த 2 0, இந்த 2 0, 2 5 45, இந்த ஒரு 20, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5 45 225 வந்துருச்சு. இன்ட்டு 20 அது மல்டிப்ளை பண்ணால் 4500. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் பார்த்தோன்னே, இப்படி 2 × 245, சாரி 2 × 225 450 வரும். இங்கே ஒரு 0 இருக்குது, சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 4500. அப்போ 4500 வந்துருச்சு. 4500ங்கிறது என்ன, எஸ்ஐ வேல்யூ. அவங்க கேட்டிருக்கிறது மொத்த தொகையை கேட்டிருக்காங்க, ஏ அப்படிங்கிறது வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ பி அதோட இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 4500 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 20,000 ப்ளஸ் ஒரு 4500, 24,500 மொத்த தொகை. இது தான் அவர் கொடுக்கணும். யாருக்கு, கடன் வாங்கினார்கிட்ட போய்ட்டு கடன் அடைக்கிறதுக்காக அதை கொடுக்கணும், 24,500. இப்போ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 45வது கொஸ்டின். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் received from 2 different sources on 1,500 for 3 years is 13.50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the difference between their rate of interest is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1,500 1500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.5 ரூபா, இல்லை 50 பைசான்னு சொல்லலாம், இல்லை 5 பைசா, சரி 50 பைசா, 13.5 13.5 ருபீஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 13.50 பைசே அப்படின்னு சொல்லலாம். 13 rupees 50 பைசே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏனில் வட்டி விகிதங்களின் வித்தியாசம் காண்க. இப்போ கிவன் டேட்டா எடுத்துக்கலாம், ஒன்றும் கிடையாது. அந்த 1,500 2 இடத்துல வட்டி கொடுத்துருக்காரு, வெவ்வேறு தனி வட்டி வித்தியாசத்தில் கொடுத்துருக்காரு. அது ரெண்டுக்கும் கிடைக்கிற வட்டியோட இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, அதுக்குள்ள வித்தியாசம் 13 ரூபா 50 பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு இதுக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R1 R2, அதுக்குள்ளே அந்த வித்தியாசம் என்னென்னு கேட்குறாங்க. வட்டி விகிதங்களின் வித்தியாசம் என்னென்னு கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
பிங்கிறது 1500 கொடுத்தாச்சு. எண்ணுங்கிறது 3 ஆண்டுகள் 2 பேர்த்துக்கிட்ட விட்டாங்க. இரு வெவ்வேறு இடங்களிலிருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் அப்படின்னா SI1 மைனஸ் SI2 தனி வட்டிகளின் வித்தியாசம் அதுதான் 13.50 பைசா 13 ரூபா 50 பைசா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்க வேல்யூ பி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க. அது 1500 ரூபா 3 ஆண்டுகள் வந்து 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 இடத்துலையும் வர இதில் வட்டி வருது, ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வட்டி வருது, ரெண்டாவது கொடுத்துருந்து வட்டி வருது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வித்தியாசம் 13.5. அவங்க கேட்குறது என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுத்த அதோட வட்டி R1 வச்சுக்கலாம், வெட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. செகண்ட் கொடுத்தவன்ட்டு R2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R2. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட வித்தியாசம் என்ன, வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ R1 R2 டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதோட வித்தியாசம் அப்போ R1 மைனஸ் ரெண்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசம்னா என்னது, மைனஸ் பண்ணுறது, அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்தமாரி கேட்கும்போது இப்போ இந்த ஃபார்முலா அந்தமாரி எழுதிக்கிறோம். PNR அதாவது பிரின்சிபலு சேம் தான், PNR1 டிவைட் பை 100 மைனஸ் PNR2 டிவைட் பை 100. ஓகே, SI1 மைனஸ் SI2 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஏன் இது நம்ம இப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே R1 மைனஸ் R2 பிங்கிறது PN ரெண்டுமே காமன் தான், அது காமனாக எடுத்து அதனால் கொண்டு போயிடுவோம். R1 மைனஸ் R2 அதுதான் ரெண்டு இடத்துல வட்டி கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல வட்டி கொடுத்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட்டை தான் செட் ஆகும். அதேமாரி 2 இடத்துல கொடுத்துருக்க வட்டியோட வித்தியாசம், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வித்தியாசம் ரைட் சைடில் போட்டிருக்கோம். SI1 மைனஸ் SI2 அது வித்தியாசம் தான் 13.50 பைசா 13.50 பைசா அப்படின்ற மாதிரி. அப்போ PNR1 மைனஸ் PNR2 டிவைட் பை 100 ரெண்டுக்கும் வந்துடும். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த SI1 மைனஸ் SI2 அதுதான் இங்கே 13.50 பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கேயும் PN இருக்குது, டிவைட் பை 100 அது காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா R1 மைனஸ் R2 இருக்கும். ரைட் சைடில் அப்படியே தான். இப்போ இந்த R1 R2 அப்படியே இருக்குது. இந்த PN டிவைட் பை 100 அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ 13.50 இன்ட்டு 100 மேலே போயிடும், PN வந்து கீழே வந்துடும். ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டர். இப்போ இந்த 100 இந்த 13.50 மல்டிப்ளை பண்ணால் 1350 இந்த 2 டிஜிட் தள்ளி போயிடும். இப்போ 13.50 இருக்குது, அதோட 100 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த புள்ளி வந்து 10 மல்டிப்ளை பண்ணால் 135.0 அப்படின்னு வரும். 100 மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாகவே இந்த 2 டிஜிட் தள்ளி போயிடும் புள்ளி. அப்போ இந்த 100 இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 1350 ரூபா அப்படின்னு வந்துடும். டிவைடட் பை PN அப்படின்னு இருக்குது, டிவைடட் பை P இன்ட்டு N. PNோட வேல்யூ என்ன, Pங்கிறது 1500, Nங்கிறது 3000. சரி, 3 ஆண்டுகள். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடித்து போட்டோம் அப்படின்னா 3/10 அப்படின்னு வரும். இப்போ 3/10 அப்படின்னா 3ல் வந்து 10 போகாது. அப்போ என்ன பண்ணுறோம், 0 ஆட் பண்ணிக்கிறோம். வேலை அப்போ 30 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 30/10 இருக்கும், அடித்தோம் அப்படின்னா 3 இருக்கும். இப்போ 0.3%. இப்போ 0.3% அப்படிங்கிறது ஆன்சர். அப்படின்னா என்னது, 2 வெவ்வேறு இடத்துல கொடுத்துருக்குற வட்டி அந்த வீதம், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் R1 மைனஸ் R2ஓட வேல்யூ அதுதான். அவங்க கேட்டிருக்க கொஷினும் அதுதான். ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் C. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 46வது கொஷினு. The principal becomes 17,000 at the rate of 12% in year. Find the principal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரிப்பீட் ஆகிற கொஷின் தான். 22வதுல ரிப்பீட் ஆகுது. 22வதுங்கிறது பார்ட் 2 21 to 40 அப்படிங்கிற இது வந்து பார்ட் 2ல். இப்போ பார்ட் 3 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் 2 வீடியோவை தெளிவாக அதை பார்த்துங்க. அதோட டீட்டெயில் லிங்க் எப்படி பார்ட் 1 பார்ட் 2லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளைலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா அது நம்ம தமிழுக்கு பகுதி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பகுதி ஒரு 2-3 டாபிக் இருக்குது, அது முடிச்சிடலாம். இலக்கணமும் உங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் வந்துடும். அதில் மேக்ஸுக்கு தனியாக நான் டாபிக் வைஸாக போட்டிருப்பேன், இல்லை ஃபோல்டர் வைஸாக போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 தெளிவாக பார்த்துங்க. இப்போ பார்ட் 2 வீடியோவில் இந்த இது இருக்கும், ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 22வது சம்மு. அந்த 22வது சம்மு ஒரிஜினல் TNPSC கொஷின் நம்பர் 83. இங்கிறது 148. அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சேம் கொஷின் அப்படி நான் காப்பி பண்ணி வரல. ஸோ அடுத்த கொஷினு 139வது சம்மு.
இஃப் மனோகர் பே பண்ணுறாரு pays an interest of rupees 750 for 2 years on a sum of 4500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனோகரங்கிறது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு, 750 ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு 2 வருஷத்துக்கு. எதுக்கு? ஆன் ஏ சம் ஆஃப் 4500 அப்படின்னா பிரின்சிபல் இந்த 4500 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 750 ரூபா வட்டியாக கட்டுறாரு. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி அப்படின்றாங்க. கண்டுபிடிச்சா இதுதான் ஆன்சர் வரும். இப்போ தமிழில் பார்த்து ஆன்சர் கண்டுபிடிப்போம். மனோகர் என்பவர் 4500க்கு 750 ரூபாய் வீதம் 2 வருடங்களுக்கு வட்டி செலுத்துகிறார் எனில் அவர் செலுத்திய வட்டி வீதம் என்னான்னு கேட்குறாங்க. வட்டி வீதம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ 4500 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 750 ரூபா, என்னங்கிறது 2 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி அப்படின்றாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே SI = PNR அந்த ஃபார்முலா தான் /100. அப்போ இங்கே என்ன எஸ்ஐயோட வேல்யூ இங்கே 750 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பியோட வேல்யூ 4500, என்னோட வேல்யூ 2000, 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். /100 அடித்து போட்டோம் அப்படின்னா 6ஓட கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இந்த 45 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 9 வாட்டி வரும். இதை வந்து 750 5ஆல் அடித்தோம்னா 150 வாட்டி வரும். அப்புறம் இந்த 2ஆல் 150 அடித்தோம் அப்படின்னா 75 வாட்டி வரும். இப்போ ரிமைனிங் 75/9 இருக்குது. 9 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 வாட்டி, 75ஆல் அடித்தோம்னா இது 75 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 25 வாட்டி வரும். 3 25 75 அந்தமாரி. அப்போ 25/3 இருக்குது. 25ல் 3 அடித்தோம் அப்படின்னா 8 3 24. அப்போ 8 வாட்டி 3ஆல் அடிப்படிடலாம் 25. ரிமைனிங் 1 இருக்குது, 1/3%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆப்ஷன் பி 8/1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்து 48வது சம்மு. ராம் டெபாசிட்டட் 15,000 as ஃபிக்ஸ்டு டெபாசிட். சப்போஸ் இந்த சம்மெலாம் எழுதணும் அப்படின்னா பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நீங்கள் கைப்பட எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ், இல்லை தமிழ் வேணும்னா தமிழ். 15,000 அதேமாரி நீங்கள் உங்கள் ஓனாக நான் சொல்கிறத ஒரு ஐடியா கேட்டுங்க. அப்புறம் நீங்கள் அதை சால்வ் பண்ணி நீங்களாக அதை சால்வ் பண்ணி எழுதணும். அப்போ தான் அப்படியே பார்த்து எழுதக்கூடாது. நீங்கள் சால்வ் பண்ணி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அதை மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ 15,000 as a fixed deposit if the bank gives 4% as simple interest after 73 days. இப்போ மாடல் 10 அப்படின்னா இதை டேஸில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மந்த்து இயரு ப்ளஸ் அதாவது 2 years 3 months அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை 4 years 5 years அப்படின்னா அது இயர் மட்டும். அப்போ மந்த் வைஸாக கேட்டாங்கன்னா அது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். அப்போ இயர் கேட்டாங்கன்னா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம். இதேமாரி நாட்கள் கேட்டிருந்தாங்கன்னா அதை பார்ப்போம். மந்த்து கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க? 73 days how much total amount he will get அப்படின்னு கேட்டாங்க. தமிழில் பார்த்துருவோம். ராம் தம்மிடம் உள்ள 15,000 நிரந்தர வைப்பு தொகை ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி எந்த வங்கியில் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறாரோ 4% தனி வட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து நாட்களில் கொடுத்துருக்காங்க. என்னங்கிற வேல்யூ வந்து நாட்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரொம்ப ஈஸி தான். என்னோடய வேல்யூ 2 வருஷம் 3 வருஷம்னா டேரெக்டாக பிஎன்ஆரில் என்ன அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும் தான். PNR/100ல் n அப்படிங்கிறது 2 வருஷம் இல்லை 3 வருஷம் வெறும் டேரெக்டாக முழுமையாக கொடுத்தாங்கன்னா வருஷத்தை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்னோட இது வந்து 2 years 3 months அப்படின்னா 2 வருஷம் அப்படின்னா எத்தனை மாதம் அதில் இருக்குது? 24 மாதம் இருக்குது. 12 12 24 ப்ளஸ் ஒரு 3 27 வந்துடும். 27 மாதம் இருக்குது. இதை வந்து நம்ம வருஷத்துக்கு மாற்றணும் அப்படின்னா /12 அப்படின்னு போடணும். போட்டோம் அப்படின்னா இது 9 வாட்டி அடிக்கலாம், இது 4 வாட்டி அடிக்கலாம். அப்போ 9/4 அப்படின்னு இந்த எண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்போஸ் இந்த பிஎன்ஆரில் என்னோட வேல்யூ டேஸில் கொடுத்துருக்காங்க 73 days அப்படின்னா /365 அப்படின்னு போடணும். 365 போட்டோம் அப்படின்னா அந்த 73 + 5 வாட்டி போட்டோம் அப்படின்னா 365 வரும். அப்போ 365ல் 73ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 times வரும். ஓகேங்களா? அப்போ 73யும் இதையும் அடித்தோம்னா மேலே 1 கீழே 5ன்னு வரும். 1/5 அப்படின்னு என்னோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் இருக்கிறத P அப்படிங்கிறது 1500, R அப்படிங்கிறது 4%,
n அப்படிங்கிறது 73 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது வருஷத்துக்கு மாற்றணும் அப்படின்னா 73/365 அப்படின்னு போடுறோம். அடித்தோம் அப்படின்னா 1/5 அப்படின்னு வரும். அதே 73 அடுத்து என்ன பண்ணலாம், 73 இப்படி கொடுப்பாங்க, 6 7 14 146 நாட்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 146/365 இதை அடித்தோம் அப்படின்னா 2/5 அப்படின்னு வரும். இதோட இன்னும் ஒரு 73 கூட்டி கொடுத்தாங்க அப்படின்னா 200 சம்திங் வரும். அப்படி வரும்போது 3/5 அப்படின்னு வரும். 365 நாட்கள்னே கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டையும் அடிச்சிங்கன்னா ஒரு வருஷம்னு வரும். அவ்வளோதான். இப்போ 1/5 ஏங்கிற வேல்யூ தெரியாது, ஏங்கிறதா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எஸ்ஐங்கிறது என்ன சொல்கிறாங்க, 15,000. என்னங்கிறது 1/5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1/5 இங்கே இருக்குது, ஏன்னா 73 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து வருஷத்துக்கு மாற்றும் போது 1/5 5ல் ஒரு பங்கு அப்படிங்கிற மாரி. ஏன்னா 73 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் 5 பங்கு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பங்கு தான் அந்த 73 நாட்கள் அப்படிங்கிற மீனிங். அது இப்போ 1 × 4/5 × 100 அப்படின்னு இருக்குன்னா இந்த 2 0 இந்த 2 0 இந்த 5 அடித்தோம் அப்படின்னா 30 வாட்டி வரும். இப்போ 4 3 12 4 3 பண்ணால் இங்கே 30 இருக்கிறதுனால இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுக்கணும், 120. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 120 ரூபா வருது. ஆல்ரெடி பிரின்சிபல் வந்து 15,000, அதோட பேங்க் கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் 120 ரூபா, இது ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா 15,120 ரூபா வருது. இப்போ 120 ரூபா அப்படிங்கிறது என்னது, 73 நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி அமௌண்ட். இப்போ மொத்த தொகை என்னான்னு கேட்குறாங்க, 15,120. ஆப்ஷன் சி. 49வது சம்மு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். 49வது சம்மு, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000 at 16 2/3% per annum for 4 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடின்றாங்க. 68,000க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இது என்னென்னா per annum for 9 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மந்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ 68,000க்கு 9 மாதங்களில் வட்டி விகிதம் 16.2/3% வீதம் கிடைக்கும் தனி வட்டி எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி அப்படின்றாங்க. இங்கே சம்ம எழுதிக்கலாம். பிரின்சிபலுங்கிறது 68,000, என்னங்கிறது 9 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ மாதத்துலேருந்து வருஷமாக மாற்றணும்னா அந்த 9 மாதத்தை /12ன்னு போடணும். அடித்தோம்னா 3, இங்கே 4, 3/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நாட்கள் கொடுத்தா /365, மாதத்தை கொடுத்தோம்னா /12ன்னு போடணும். அவ்வளோதான். வருஷத்துக்கு கொடுத்தா என்னோட வேலையை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இதை அடிச்சு போட்டோம்னா 3/4 அப்படிங்கிறதுக்கு தான் என்னோட வேல்யூ 3/4. என்ன எங்கே இருக்கோ அதில் 3/4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். 6ங்கிறது கொடுத்துருக்காங்க, 16 2/3 கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா பயந்துடக்கூடாது. 3 16 48 வரும். 48 2 கொட்டணும் அப்படின்னா 50/3 கலப்பு பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க, அது பின்னமாக மாற்றிருங்க. அப்போ ஆரோட வேல்யூ 50/3. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி அப்படின்றாங்க. இப்போ எல்லா வேலையும் நமக்கு தெரியும். பிஎன்ஆர் வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். பிங்கிறது 68,000, என்னங்கிறது 3/4. 3 இங்கே மேலே வந்துடும், 4ங்கிறது டினாமினேட்டில் போட்டுக்கலாம். 3/4 இப்படி போட்டு அதுக்கப்புறம் அதை கீழே இறக்கிறதுக்கு மேலே 3 போட்டு கீழே டினாமினேட்டில் 4 போட்டுக்கலாம். அப்படி தான் போடணும். அப்போ 50ங்கிறது இங்கே இருக்குது, /3 அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. இது என்னோடய வேல்யூ, இது வந்து ஆரோட வேல்யூ. ஃபார்முலாவில் இருக்கிற அந்த 100 இங்கே வந்துருச்சு. இதெல்லாம் போட்டு அடித்து போட்டோம் அப்படின்னா 170 × 50 மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா 8,500 அப்படிங்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டேரெக்டாக அதை அப்படி காப்பினாங்க. இந்த 2 0 2 0 இந்த 3 கேன்சல் ஆகிரும். 4 அடித்தோம் அப்படின்னா 170 டைம்ஸ் வருது. அப்போ இந்த 170 50 பெருக்கணும் அப்படின்னா 8,500 வருது. ஓகே, அடுத்தது 50வது கொஸ்டின். 60 வரலையும் நம்ம கண்டிப்பாக பண்ணோம். அதாவது பார்ட் 3 அப்படிங்கிறது 41 to 60. சம் ஆஃப் சம் அட் இது 100 கொஸ்டின் மேலே போவோம். ஏன்னா 2024 நம்ம கண்டிப்பாக பண்ணும்போது அது வரும். 2024 இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது பிப்ரவரி, இப்போ டேட் என்ன, பிப்ரவரி 5ஆம் தேதி 5ஆம் தேதி. ஓகே, சம் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. per annum, அதாவது 13 1/3% per annum, amounts ₹3,080 in 4 years, find the principal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 13 1/2% வீதம் தனி வட்டிக்கு 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை
3080 எனில் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்தமாரி என்னென்னா இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிரின்சிபல் கொடுத்துருக்க மாட்டாங்க, மொத்த தொகை கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் எண்ணும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிரின்சிபல் தெரிஞ்சால் தான் அந்த என்னது மொத்த தொகையில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போய்ட்டு PNR/100 அதில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண முடியும். இல்லாட்டி இந்தமாரி மொத்த தொகை 6 எண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா A = P + SI, அதாவது மொத்த தொகைங்கிறது என்னது பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலானது PNR இங்கே மேலே இருக்குது, PNR/100. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த பியும் காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா A = P × 1 + NR/100 அப்படின்னு வரும். ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். இதை ஷார்ட்டாக எப்படி போடுறதா நான் சொல்ல போகிறேன். ஷார்ட்னா இது ஷார்ட்கட்லாம் கிடையாது, அவ்வளோதான். புரிதல் இருந்தால் அந்த சம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இது ஒரு மாடல், மெத்தட் 4 அப்படின்னு நான் போட்டிருக்கேன், மாடல் 4. இந்த மாடல்லாம் தனியாக நம்ம ஒரு வாட்டி சொல்லுவோம். மொத்தம் ஒரு 10 மாடல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இல்லை சின்ன சின்ன வேரியேஷன் தான். அது என்ன 10 மாடலில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ அதை ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த 10 மாடல் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்போம். ஒரு 2 மினிட்ஸில் அது முடிச்சிடலாம். ஃபார்முலாங்கிறது ஜென்ரலாக பேசிக் தான், SI = PNR/100. அப்புறம் வேறு ஃபார்முலா என்ன இருக்குது, A = P × அதை நம்ம சொன்ன மாரி A = P + SI, அதில் தான் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது ஒரு ஃபார்முலா. அப்புறம் மடங்குக்கு ஒரு ஃபார்முலா. இது 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி 3 மாடலுங்கிற மாரி பிரிச்சுக்கலாம். அப்புறம் அதுலேயும் இன்னும் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அது இது மடங்குனா இது என்ன வேணும் அப்படின்னா மடங்கு -1 × 100/6. 6 வேணும் அப்படின்னா மடங்கு -1 × 100/n அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். ஸோ மாடல் 1லேருந்து நான் சொல்கிறேன். இது எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதிருப்பேன், நீட்டாக உங்களுக்கு என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது மாடல் 1 அப்படிங்கிறது PNR/100 அதாவது SIயோட ஃபார்முலா. இதில் என்னன்னா SI கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எண்ணு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் கண்டுபிடின்னு சொல்லுவாங்க, பிரின்சிபல் கண்டுபிடின்னு சொல்லுவாங்க, இல்லை மொத்த தொகை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இந்த ஃபார்முலா பேசிஸில் வரும். அதான் மாடல் 1. இதில் தான் மேக்ஸிமம் சம் வந்துடும். 100 சம் இருக்குன்னா ஒரு 70 சம் இதை பேஸ் பண்ணி தான் வரும். ரிமைனிங் 30 சம்மு ஒரு 60 சம்மு வருதுன்னு வச்சுங்க. ரிமைனிங் ஒரு 40 சம்மு டிஃப்ரெண்ட் மாடலில் வருது. 2வது சம்மு மாடல் 2 ஒரு குறிப்பிட்ட அசல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அசல்னால் அந்த அசலோட வேல்யூக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. 6 வருஷத்தில் 8880, 4 வருஷத்தில் 7720 அப்படின்னு மாறுது. அப்போ அந்த அசலையும் வட்டியும் காணுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. எந்த டேட்டாவும் ப்ராப்பராக கொடுத்துருக்க மாட்டாங்க. 6 வருஷத்தில் 8820, 4 வருஷத்தில் இந்த அமௌண்ட்டு, அதுக்கு அப்போ பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடி அப்படின்ட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பார்ட் 2லேயே எதை போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். மாடல் 3 மடங்கு சம்மு. இப்போ மடங்கு பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். அது மாடல் 3. மாடல் 4 பொறுத்தவரையிலையும் ஒரு பர்டிகுலர் பிரின்சிபல் 3 வருஷத்தில் 12% இன்ட்ரெஸ்ட்டு. அதான் இப்போ நம்ம மாடல் 4 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, மொத்த தொகை கொடுத்துருப்பாங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்க மாட்டாங்க, எண்ணும் ஆறும் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ சால்வ் பண்ணும்போது தெரியும். இதுதான் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். A = P × 1 + NR/100 அப்படின்னு சொல்லிட்டு. மெத்தட் 5 பார்ப்போம். இங்கே இருக்குது. மெத்தட் 5ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சம்பளம் கேட்டிருந்தாங்க, மாதம் 200 ரூபா ஆர்டி கட்டுறேன், 6 வருஷத்துக்கு கட்டுறேன், மொத்த தொகை அப்படிங்கிற மாரி கொடுத்துருப்பாங்க. அதில் என்னோட வேல்யூ அதாவது மொத்த தொகை கொடுத்துட்டு அதில் P இல்லாட்டி ஏதாவது ஒன்று கண்டுபிடி, SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ ஏதாவது ஒன்று கண்டுபிடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதம் ஆர்டி, அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது, 12 மாதமாக ஒரு 200 ரூபா கட்டுவார். அந்தமாரி கட்டும்போது அப்போ என்னோட வேல்யூ வந்து அந்த கூடுதல் இயல் எண்களின் கூடுதல் மாரி தான் அது, n × n + 1 / 2 × 12 அப்படின்னு நம்ம போடணும். ஸோ இந்த ஃபார்மேட்டை அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இது ஒரு மாடல் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் சம்மில். மாடல் 6 பொறுத்தவரையிலையும் 2 years 3 months, 1 year 4 months அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ப்ளஸ் மாதம் அப்படி கம்பைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுதான் மாடல் 6. மாடல் 7 பொறுத்தவரையிலையும் என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, எண்ணு கொடுத்துருப்பாங்க, ஏ கொடுத்துருப்பாங்க, ஆர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஏதாவது ஒரு வேல்யூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடி சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபர்தராக அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா 3% திரும்ப இன்க்ரீஸ் பண்ணோம்னா மொத்த தொகை என்ன அப்படின்னு கொஞ்சம் அடுத்த லெவலில் கொஞ்சம் போயிருப்பாங்க. அதுவும் ஈஸி தான், அதுவும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இல்லை கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து மாடல் 8 பொறுத்தவரையிலையும்
இப்போ தான் 2 சம்முக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். 16,000லேருந்து மொத்த தொகை 8,000க்கு வருது. மாதம் அது வருஷம் 10% கம்மியாகுது அப்படின்ற மாதிரி. அப்போ எத்தனை வருஷத்தில் அது மாறுது அப்படிங்கிற சம் அது. மாடல் 8. மாடல் 9 பொறுத்தவரையும் இந்தமாரி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R1 R2 வித்தியாசம் அதுவும் இப்போ தான் நம்ம பார்த்தோம். பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க, வெவ்வேறு இடங்களில் வட்டி கொடுத்துருப்பாங்க. கிடைத்த வட்டியோட வித்தியாசம் 13.5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸு வித்தியாசம் காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மாடல் 9. மாடல் 10 பொறுத்தவரையும் டேஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 73 டேஸ்னு கொடுத்துருந்தாங்க. அது /365 போட்டு இது பண்ணியிருந்தோம். மாடல் 11 அதர்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். 3 மாதத்தில் 500 ரூபா சேவ் பண்ணுறாங்க. அப்போ 1,50,000 ரூபா சேவ் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது. இது அடுத்தத்தில் வரும், ஈஸி தான். மாடல் 12 அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் வரும். இதில் என்னென்னா 2 வெவ்வேறு பிரின்சிபல், 2 வெவ்வேறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, 2 வெவ்வேறு வருஷம். அதில் வட்டி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் N2 இல்லாட்டி N1 ஏதாவது ஒன்று கண்டுபிடி அப்படிம்பாங்க. வட்டி சமம் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். N1 N2 அந்தமாரி எதாவது கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். மாடல் 12ன்னு போட்டிருப்பேன், இல்லாட்டி அந்த அதர்ஸ்லேயும் நான் சேர்த்துருப்பேன். ஸோ இதுதான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் PNR/100 தான். அது கேட்குற விதங்கள் 10 விதமாக கேட்குறாங்க. இந்த 10 விதங்களை நம்ம ஒரு நோட்டை போட்டு தெளிவாக இல்லை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ரிவிஷன் பண்ணும்போது அந்த 10 இதை தெளிவாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே ஈஸியாக இந்த மாடல் கேட்டிருக்காங்களா, இது இப்படி தான் சால்வ் பண்ணோம். ஸோ இந்தமாரி கேட்டிருக்காங்களா, அதாவது இயர்ஸு ப்ளஸ் மாதம் கொடுத்துருந்தாங்களா, அதை மாதத்தை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வருஷம் மாதம் அந்தமாரி கொடுத்துருந்தா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மாதம் அந்தமாரி RD அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தமாரி சப்ஸ்டியூட் பண்ணணும். நார்மல் மாடல் 1ல் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு பர்டிகுலர் அசலில் பிரின்சிபல் கொடுக்காமல் இந்தமாரி வருஷத்தில் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும். இப்படியே இந்த 100 சம் இருக்குது. அந்த 100 சம்மு அந்த 10 சம்மு இது தான் இந்த மாடலில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் புக்கில் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த தெளிவு கிடைக்காது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணுற அந்த தெளிவு வந்து புக்கில் நீங்கள் படிச்சிங்கனாலும் எது வரும் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் திரும்ப. ஸோ அப்போ இந்த சம்மு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதாவது A = P × 1 + NR/100 அப்படிங்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் பாருங்கள், பிரின்சிபல் கொடுத்துருக்க மாட்டாங்க, எஸ்ஐயும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆர் கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க, ஏ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தமாரி இதை வந்து நீங்கள் இப்போ PNR இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ வேணும். எஸ்ஐ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? A - P அப்படின்னு போட்டிங்கன்னா தான் எஸ்ஐ கண்டுபிடிக்க முடியும். P கிடையாது, அதனால் எஸ்ஐ கண்டுபிடிக்க முடியாது. P சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்த்தா Pக்கு இங்கே கொடுக்கல, RN. அப்போ ஒரு ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று தெரியலனா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். Pயும் தெரியல, எஸ்ஐயும் தெரியல, அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இப்போ இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஸோ அப்போ இதுக்கு A = P + இந்த ஃபார்முலா தான் அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். A = P × 1 + NR/100 அப்படின்ற ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன சொல்கிறது, P கண்டுபிடிக்கணும், A தெரியும், N தெரியும், R தெரியும், 1 இங்கே இருக்குது, 100 இருக்குது, எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை சிம்பிளாக இந்த மெத்தட் தெரிஞ்சிங்கன்னா ஈஸி. இது எஸ்ஐயும் பிரின்சிபலும் கொடுக்கல, இந்த 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஈஸி. பிரின்சிபலுங்கிறது 100% அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் இந்த வட்டி என்னோட வேல்யூ 2 வேல்யூ இருக்குது அப்படின்னா அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். R × N அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மொத்த தொகையில் எத்தனை பர்சன்ட், 100லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு, 100லேருந்து 154 எப்படி வந்துச்சுங்கிறது இதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இந்த 54ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது 54ஓட வேல்யூ தான் இங்கே A அப்படின்னு சொல்லி 3880 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே சப்போஸ் இல்லை வேறு ஏதாவது கண்டுபிடிக்க சொன்னாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதில் பாருங்கள், இந்த ஆரோட வேல்யூ 27/2, என்னங்கிறது 4, 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2 அடிக்கலாம். 2 27 54%. அப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 54 கிடைக்குது. அந்த 100ஓட 54 சேர்ந்து மொத்த தொகையாக இங்கே வருது. அப்போ 154%ஓட வேல்யூ 3080. 154% வேல்யூ 3080 அப்படின்னா 100% வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது 154% ஆஃப் P = 3080 அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கேன். அந்த 154%ங்கிறது எப்படி எழுதலாம்? 154/100 அப்படின்னு எழுதலாம். பர்சன்டேஜில் இருக்கிறது 2/100 அப்படின்னு எழுதலாம்.
இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு இந்த இது. அப்போ இதை அந்த சைடு போனோம் அப்படின்னா போயிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 154/100 அந்த சைடு போகும்போது 100/154 வந்துடும். அப்போ இதை அடிச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். 154 இதை ஒரு வாட்டி அடிக்கலாம். 308 154 × 2 போட்டோம் அப்படின்னா 308 கிடச்சிரும். அப்போ 2 வாட்டி இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 20 வாட்டி அடிக்கலாம். இப்போ 20 × 100 2000. பியோட வேல்யூ 2000. அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ. இப்போ 51 சம்மு. இது ரொம்ப ஈஸி தான். இது ஒரு மாடல். இது இந்த மாடல் 11ல் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ மாடல் 11ல் வந்து செல்வன் சேவ்ஸ் 5000 எவ்ரி மந்த் எவ்ரி 3 months. ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு சேவ் 1,50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல்வங்கிறவர் 5000 ரூபா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேவ் பண்ணுறாரு. எத்தனை வருஷத்தில் 1,50,000 அவர் சேவ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரொம்ப ஈஸி தான். செல்வன்கிறவர் ரூபாய் 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5000 சேமிக்கிறோம். நம்மளே சேமிக்கிறோன்னு வச்சுங்க. 1,50,000 சேமிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். இதுக்கெலாம் அந்த ஃபார்முலாலாம் போடணும் தேவையில்ல. 5000 3 மாதத்தில் சேமிக்கிறார். அப்போ 1,80,000 அதை சேவ் பண்ணோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5000 சேவ் பண்ணுறாரு. அப்போ 1,80,000 சேவ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க கொஷின். அது எப்படி பார்க்கலாம்? ஒரு வருஷத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குது. அதாவது 2 ஹாஃப் இயர் இருக்குது. அந்த ஹாஃப் இயரில் 2 குவார்ட்டர்லி இருக்கும். இப்போ 3 மாதங்கிறது ஒரு வருஷத்தில் 4 வாட்டி வரும். அப்போ 3 12 மாதம். அப்போ ஒரு வருஷத்தில் 2 6 மாதம் இருக்குது. ஒவ்வொரு 6 மாதத்துலையும் 2 3 மாதம் 3 மாதம் இருக்குது. அதான் இங்கே நான் போட்டிருக்கேன். அப்போ ஒரு 3 மாதத்துக்கு 5000 அப்படின்னா 4 5 20,000 ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு 20,000 சேவ் பண்ணுறாரு. அப்போ 1,80,000 வரணும். 1,80,000 வரணும் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 6ஆல் இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1,00,000 வந்துச்சு. 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1,20,000 வந்துச்சு. 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1,40,000 வந்துச்சு. 7 வருஷத்தில் 1,40,000 சேவ் பண்ணலாம். பட் ஆனால் 1,50,000 வேணும். அப்படின்னா 3 மாதத்துக்கு 5000 அப்படின்னா 6 மாதத்துக்கு 10,000 சேவ் பண்ணலாம். இப்போ 10,000 இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 7 வருஷம் 6 மாதம். 6 மாதத்தை எப்படி எழுதலாம்? அப்போ 7.5 வருஷம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் ஆன்சர். 7.5 வருஷம். அப்போ 7 வருஷத்தில் 1,40,000 6 மாதம் அப்படிங்கிறது அரை வருஷம். அதில் 10,000 சேமிக்கிறாரு. சேர்த்தோம் அப்படின்னா 1,50,000. 52 சம்மு. இது வந்து மாடல் 1 தான். PNR/100 அந்த ஃபார்முலா. இது ரிப்பீட் ஆகுது. இது பாருங்கள். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிலிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 4 ஆண்டு கழித்து 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார். வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாருங்கள் 29ஆவதுலேயும் ரிப்பீட் ஆகுது. 41 இப்போ இந்த பார்ட் 3ல் ஃபஸ்ட்டு சம்லேயும் ரிப்பீட் ஆகுது. அதில் அந்த டிஎன்பிசி கொஸ்டின் நம்பர் 91 150 2 கொஸ்டின்லேயோட நம்பரு. இதில் இருக்கிறது 130. அப்போ 3 கொஸ்டின் வேறு எக்ஸாம்லேருந்து கேட்டப்பட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. அப்போ 3 வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த ஃப்யூச்சர்லேயும் ரிப்பீட் ஆகும். ஏன் அடுத்த குரூப் 4 கூட ரிப்பீட் ஆகலாம். இப்போ ரிப்பீட் ஆகிற சம்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். மற்ற சம்மு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம பார்க்குறது 2019 2024. அதை தெளிவாக பார்த்துக்கிட்டோம்னா போதும். இதுலேயே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கே 100 120 அந்தமாரி வந்துடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 100க்கு மேலே வருது. இதுக்கு மேலே கேட்டுற போகிறாங்க. அது மாடல் நம்ம பிரித்து போட்ட மாதிரி மாடல் வைஸாக நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தேன். 25க்கு 25 எடுத்தலாம். ஸோ அப்போ இதை 29ஆவது சம், அதாவது பார்ட் 2ல் இருக்கிற 29th கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அது வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும். சேனலை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. 53ஆவது சம்மு. ஓகே. ராமன் ஹேஸ் பெய்டு 800 as a simple interest. மெத்தட் ஒன்று தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டைன் சம் ஆஃப் அமௌண்ட் ஃபார் 4 years at rate of interest 8% per annum. then the sum of amount is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ராமன் அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8% வட்டி வீதம் 4 ஆண்டுகள் கழித்து 800 தனி வட்டியாக செலுத்தினால் அத்தொகையின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. டிபெண்டட் எழுதிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் பிரின்சிபல் கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. எத்தனை வருஷம்னா 4 வருஷம். எவ்வளோ அமௌண்ட்டு தனி வட்டியாக கொடுக்குறாங்க, மொத்த தொகையில் தனி வட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? அத்தொகையின் மதிப்பு பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 800 அப்படிங்கிறது எஸ்ஐயோட வேல்யூ. பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
என்னங்கிறது 4 வருஷம், அதை 4 இயர்ஸ், ஆறுங்கிறது 8%. இதை அடித்து போட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த 8 இங்கே 1 வாட் அடிக்கலாம், 800 100 வாட் அடிக்கலாம், 4 இங்கே 1 வாட் அடிக்கலாம், 100 25 வாட் அடிக்கலாம். 25 × 100, 25ல் 2 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான், 2500. இப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது 2500, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சம்மு 54வது கொஷினு. Calculate the number of years on which the amount 16,500 is matured to 22,935 at the rate of simple interest 13% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு 13% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகைன்னா அது 16,500 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 13% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, எத்தனை வருஷத்தில் இதிலேருந்து இதுக்கு வருது அப்படின்னு கேட்குறாங்க. கிவன் டேட்டா எழுதிக்குவோம். P0/100 தான் மெத்தட், ஒன்றும் ஃபார்முலா தான். ஆரோட வேல்யூ 13%, பியோட வேல்யூ 16,500, என்னங்கிறது கேட்குறாங்க எத்தனை வருஷத்தில் இந்த 16,000லேருந்து 22,935 ரூபா வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏவும் பியும் கொடுத்துறாங்க அப்படின்னா எஸ்ஐ கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஃபார்முலா எஸ்ஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க. இப்போ பிரின்சிபல் அதில் தெரியும், எஸ்ஐ தெரியாது, என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஆர் தெரியும். அப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A - P போட்டோம் அப்படின்னா ஏங்கிறது மொத்த தொகை, வட்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி ப்ளஸ் அசல் 22,935, அதில் அந்த 16,500 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6,435 ரூபா வட்டி. அந்த வட்டி இங்கே போட்டுக்கிறோம் எஸ்ஐக்கு. பி 16,500 ரூபா பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆறுங்கிறது 13%. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அடித்து போட்டோம் அப்படின்னா என்னங்கிறது 3 வருஷம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கிது? ஸோ பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். இதை நான் அடித்து போட்டிருப்பேன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணை மட்டும் வச்சுட்டு இந்த 100 இந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். 6,435 × 100. அதுமாரி இங்கே 16,500 × அந்த 13, அது இந்த ஆளை கொண்டு போகும்போது டிவிஷனில் வரும். இப்போ எண்ணை மட்டும் இந்த சைட்டில் கொண்டு மற்றதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் இந்த ஆளை கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இதை அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், 3 வருஷம் வந்துடும். ஜஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ 54வது சம்மு 3 வருஷம், ஆப்ஷன் பி. அதெல்லாம் நான் சால்வ் பண்ணி ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அது இன்னும் டைம் ஆகும். ஸோ அது அடிக்கிறது ரொம்ப அது காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அதாவது நானே ஆல்ரெடி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நான் திரும்ப சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது 6,435 × 100 இதோட போய் 16,500 × 13 அடித்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரும், கரெக்டாக வரும். அடுத்த சம்மு 55வது சம்மு. an amount at rate of simple interest 12% per annum matured to 17,000 in 3 years. Find out the principal amount. ஸோ அப்போ இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது. 46th கொஷினில் இருக்கும். அந்த 46th கொஷின் தான் 22ல் கொடுத்துருப்பாங்க. அப்போ 22ல் தான் சொல்யூஷன் இருக்கும். 46ல் நான் என்ன பண்ணியிருப்பேன், 22ல் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பேன். இப்போ இதில் 55ல் என்ன கொடுத்துருக்கேன், 46, அதுக்கப்புறம் 22, இந்த 55 எல்லாத்துலேயும் வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் இருக்கிற கொஷின் நம்பர் வேறு, இதில் இருக்கிற கொஷின் நம்பர் வேறு. ஸோ தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து 56th கொஷின், அது பார்ட் 2ல் அது இருக்கும், அதை பார்த்துக்கங்க. ஷீலா ஹேஸ், இன்னும் 4 சம் தான் இருக்குது. ஷீலா ஹேஸ் பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் சம் ஃபார் 4 years at a 9.5% per annum is ₹21,280. ஃபைண்ட் த சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மெத்தட் ஒன்று தான். P/100 ஃபார்முலா. பிங்கிறது தெரியாது, என்னங்கிறது 4 வருஷம் 4 வருஷம் இதை வச்சு பார்த்துருவோம். ஒரு குறிப்பிட்ட அசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கல பி. என்னங்கிறது 4 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5%. அதை பாயிண்ட்லேருந்து நார்மலாக 9.5% இன்ட்டு 10/10 போட்டோம் அப்படின்னா 95/10 அப்படின்னு போட்டுக்கலாம். இதே இப்போ 9.55% அப்படின்னா இன்ட்டு 100 போட்டு மேலே கீழே 100ல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த 55 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துச்சுன்னா 100ல் மல்டிப்ளை பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் வந்துச்சுன்னா 10ல் மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணி இந்தமாரி முழு எண்களாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அசல் கண்டுபிடி அப்படின்றாங்க.
இப்போ P0/100 அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். P தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Nங்கிறது 4 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 95/10 இங்கே இருக்குது. 95/10 இன்ட்டு 100 ஃபார்முலாவில் இருக்கிற 100. இப்போ P மட்டும் இந்த வச்சுட்டு இந்த 4 × 9π வந்து டிவிஷனில் வந்துடும். இது வந்து நியூமரேட்டரில் போயிடும். அப்புறம் 21,250 280 இன்ட்டு இந்த கீழே இருக்கிறது அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன்லாம் 10 × 100. இந்த 495 வந்து டினாமினேட்டரில் வரும். இது எல்லாத்தையும் அடித்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 56,000 அப்படின்னு வரும். 56,000 தான் பிரின்சிபல், அதாவது அசலோட அமௌண்ட்டு. அதுதான் கண்டுபிடிக்கிற சொல்கிற அமௌண்ட். ஆப்ஷன் சி. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணுமோ அடிக்கலாம். 95ஓட 100 அடிக்கலாம், 4 × 10 அடிக்கலாம், திரும்ப 19 இதெல்லாம் அடிக்கலாம். அடிக்கிற மாதிரி தான் வரும். ஃபைனலாக ஒரு முழு 9 தான் வரும். அடித்து பாருங்கள். இது ரஃப் நோட் எடுத்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 57வது கொஷின். எ சம் ஆஃப் மணி புட் அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் இன் 15 years. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மடங்கு சம்ம தான். மெத்தட் 3. ஒரு குறிப்பிட்ட வைப்பு தொகையானது 15 ஆண்டுகளில் தனிவட்டியில் 3 மடங்கானால் அதன் ஆண்டி வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி மடங்கு சம்மில் பொறுத்தவரையிலையும் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கொடுத்துருக்க மாட்டாங்க. எத்தனை வருஷம், அதாவது n இல்லாட்டி r ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. n கொடுத்தாங்கன்னா r கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, r கொடுத்தாங்கன்னா n கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து n கொடுத்துட்டாங்க. அதேமாரி மடங்கு எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மடங்கு 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. r கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. n கொடுத்துட்டு r கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 மடங்கு r வேல்யூ கொடுத்துட்டு n கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. எப்படின்மா? அப்போ மடங்கும் n இல்லாட்டி r ஏதாவது ஒன்று கொடுத்து எது கொடுத்துட்டு எது கொடுக்கலையோ அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்போ அது ஃபார்முலா இதில் வந்து n கொடுத்துருக்காங்க, r கேட்குறாங்க. அப்போ r = மடங்கு -1 × 100/n. சப்போஸ் n கொடுத்துட்டு சரி r கொடுத்துட்டு n கேட்குறாங்க அப்படின்னா இந்த r கீழே போய்டும், n இங்கே வந்துடும். அவ்வளோதான். அப்போ 3 மடங்கு அப்படின்னா 3 மைனஸ் இந்த ஃபார்முலா இருக்கிற 1 போட்டாச்சு இன்ட்டு 100 n-ங்கிறது 15 வருஷம். 15 5ஆல் அடித்தோம்னா 3 வாட்டி, 100ஆல் அடித்தோம் அப்படின்னா 20 வாட்டி. 20 × 2 40. 40ல் 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 4ல் ஒரு வாட்டி அடிக்கலாம், மிச்சம் அங்கே 1 இருக்கும். 10ல் 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 வாட்டி வரும். 13 1/3. ரிமைனிங் 1 இருக்கும். 1/3ஆல் அடிக்கும்போது /3 போட்டுக்கலாம். 13 13 1.1/3% அப்படின்னு வரும். 57th சம்மு. அடுத்து 58வது கொஷின். மெத்தட் 1 தான். மெத்தட் 1னாவே அதிகமாக கேட்குற கொஷின். P0/100 ரூபாய், அதாவது ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹500 ஃபார் 6 years அட் 5% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன வருது? ரூபாய் 500க்கு 6 ஆண்டுகளில் 5% தனிவட்டி வீதம் கிடைக்கும் தொகை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ P அப்படிங்கிறது 500 ரூபா, 6 ஆண்டு, என்னங்கிறது 6 years, 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கிடைக்கும் தொகை தனிவட்டி வீதம் கிடைக்கும் தொகை, தனிவட்டி வீதம் கிடைக்கும் தொகை, அதாவது தனிவட்டியில் கிடைக்கிற தொகை என்னன்னு கேட்குறாங்க. எஸ்ஐ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எஸ்ஐ = P0/100. Pங்கிறது 500, என்னங்கிறது 6 வருஷம், ஆறுங்கிறது 5% /100. இதை அடித்தோம் அப்படின்னா இங்கே 500ஐயும் 5 டைம்ஸ் அடிக்கலாம். 6 5 30, 3 5 5, அதோட இங்கே 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 150. அவ்வளோதான். 150 ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் ஆன்சர். ரொம்ப இதெல்லாம் சிம்பிளான சம் தான். அடுத்த கொஷின். இது மெத்தட் 1 தான். இன் வாட் டைம் த பீரியட் will 10,000 earn and simple an interest of 2,000 at 10% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. In what time period will 10,000 earn an interest of 2,000 at 10% per annum? அசல் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2,000 வட்டியை பெற்றுத்தரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பிரின்சிபல் 10,000 கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரின்சிபல் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, எத்தனை ஆண்டுகள்லாம் என்ன கேட்குறாங்க? 2,000 வட்டி தொகை. எஸ்ஐ வட்டி தொகை, வட்டி பெற்று தரும்னா வட்டினாவே என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ 2,000 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிரின்சிபல் 10,000 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், என்னங்கிறது தெரியாது, அதான் இங்கே அப்படியே என்ன வச்சுக்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்கோம், /100 போட்டோம் அப்படின்னா 2 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணி ரிமைனிங் 6 இருக்கும். 1000 இருக்கும். இந்த 1000ஐயும் 2,000ஐயும் அடித்தோம்னா 2, இங்கே ஒரு வாட்டி அடிக்கலாம், இங்கே 2 வாட்டி வரும். அப்போ என்னோட வேல்யூ 2. அவ்வளோதான். 2 வருஷம். அப்போ 59th கொஷனுக்கு 2 years ஆப்ஷன் ஏ. லாஸ்ட் கொஷனு. இது மாடல் 9. இன் வாட் டைம் வில்
8,000 at 3% per annum produce the same interest as 6,000 does in 5 years at 4% simple interest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அசல் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அதாவது 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதுதான் அந்த சம்மு, அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். 6,000 5 வருஷம் 4% வட்டி வீதம், இது ஒருத்தர்கிட்ட. அசல் 8,000 3% வட்டி வீதம் கிடைக்கும் தனி வட்டியும், இன்னொருத்தர்கிட்ட 8,000 ரூபா 3% வட்டி வீதத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷங்கிறத சொல்லலை. ரெண்டுக்கும் உள்ள வட்டியோட ரேட்டு வந்து சமமாக இருக்குது எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும். ரெண்டாவதாக கொடுத்துருக்கவங்கள்ட்ட இதை சம பார்த்தா உங்களுக்கு புரியும். P1 6,000 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Pங்கிறது 6,000 5 இயர்ஸு 4%, இது ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க, ஏங்கிறவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இது பி, ஓகேவா? அப்போ இதில் இருக்கிற எஸ்ஐ கொடுக்கல, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டோட அமௌண்ட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது லாஸ்ட்டாக அதை சொல்கிறேன். 6,000 5 இயர்ஸு 4% 3 கொடுத்துறாங்க. அடுத்து பிகிட்ட என்ன கொடுக்குறாங்கன்னா, பிரின்சிபல் வந்து 8,000 ரூபா, பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3%. என்னு கொடுக்கல, N2 அப்படிங்கிற, அதாவது பிகிட்ட கொடுக்குற வேல்யூ அதை எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் ரெண்டு இதுலேயும் கிடைக்கிற தனி வட்டி SI1 SI2 சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சமமாக இருக்குது அப்படின்னா இங்கே N2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இதை அப்படியே ரெண்டு இதை ஈக்குவல் பண்ணணும் தான். இப்போ எஸ்ஐயோட ஃபார்முலா தான் P0/100 P0/100. அப்போ என்ன சொல்கிறாங்க, SI1 = SI2, ரெண்டு வட்டி அப்படிங்கிற அமௌண்ட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்ஐயோட ஃபார்முலா தான் நான் இங்கே போட்டிருக்கேன். P0/100 = P0/100, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, அதுதான் ஈக்குவல் இங்கே போட்டாச்சு. அப்போ இங்கே P1 இருக்குது, P1 N1 R1, P2 N2 R2 /100 போட்டிருக்கோம். இப்போ P1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், N1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், R1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் எல்லாத்துலேயும் இங்கே P2 N2 R2, N2 தான் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணது தான் இது. அப்போ 6,000 5 வருஷம் 4%, 8,000 N2 தெரியாது 3% /100. இது எல்லாச்சும் அடித்து போட்டோம் அப்படின்னா N2 கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணுறோம். அப்போ N2 ஒரு பக்கமாக வச்சுட்டு மற்றெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும். அப்போ என்ன இருக்கும், இந்த 65 4 இருக்கும். அதுக்கப்புறம் 3யும் 8யும் இந்த சைடு கொண்டு போகும்போது டிவிஷன் வந்துடும். இதை அடித்து போட்டோம் அப்படின்னா 5 இயர்ஸ்னு கிடச்சிடும். அவ்வளோதான். இப்போ N2ஓட வேல்யூ வந்து ஆப்ஷன் ஏ, அதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் நம்ம இப்போ பார்ட் 3ல் 41வது சம்மிலேருந்து 60வது கொஸ்டின் வரல நம்ம பார்த்தாச்சு. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்ட் 1 பார்ட் 2 தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இது ஒரு நோட்டு போட்டு இல்லை A4 ஷீட்லேயோ தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாடலாக. அடுத்தது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணுவோம். இதுலேயே இன்னும் பார்ட் 4 and 5லாம் வரும். பட் இந்த பார்ட் 3யை ஒழுங்காக பார்த்தாவே இது இதில் எப்படி வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா மாடலும் இதுலேயே வந்துருக்கும். திரும்ப அதே மாடலில் திரும்ப வேறு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுதான் மாடல் வைஸாக நம்ம சொல்லியிருக்கோம், இதுவும் சொல்லியிருக்கோம். அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.